கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நாம் பாடல் பிறந்த வரலாறு என்ற பகுதியில் ஒரு பாடலின் எழுந்த வரலாற்றை நாம் பார்ப்போம். அந்த பாடல் பாடப்பட்ட வரலாற்றை பார்ப்போம். 1789 ஆண்டில் இங்கிலாந்தில் பிறந்தவர்தான் சார்லட் எலியட் என்ற ஒரு அம்மையார். அவர் சிறு வயதில் நல்ல சரீர சுகத்துடன் வாழ்ந்து வந்தார். ஆனால் 30வது வயதில் அவருக்கு திடீரென அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட நோய் அவரை அப்படியே படுத்த படுக்கையாகிவிட்டது. உடல்நல குறைபாடுகள் இருந்த போதிலும் ஆன்மீக நம்பிக்கையில் வலிமையாக இருந்தார். அவரது தந்தையும் ஒரு போதகர்தான். ஆனால் நாளுக்கு நாள் அவருடைய உடல் அதிக சோர்வடைந்து படுத்த படுக்கையாகிவிட்டார். அந்த உடல் நல குறைபாடுகள் அவரை விரக்தி அடைய செய்துவிட்டது. வீட்டில் உள்ள அனைவரிடமும் மிக கடுமையாக நடந்து கொண்டார். தனது சகோதரன் தொடங்க உள்ள ஒரு பள்ளிக்கு வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் பல விதங்களில் உதவி செய்தனர். ஆனால் தன்னால் அவர் செய்ய முடியவில்லையே என்ற எண்ணம், அவருடைய மனத்தாங்கல் அவரை விரக்தியின் விளிம்புக்கே கொண்டு சென்றது. ஆனாலும் ஆண்டவருக்குள் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக திடப்படுத்தி கொண்டு வந்தார். 1822 ஆண்டு சீசன் மெலன் என்ற சுவிசேஷகர் சார்லட் எலியட்டின் வீட்டிற்கு வந்தார். அவர் அவளை பார்த்து, நீ எந்த நிலைமையில் இருக்கிறாயோ அதே நிலைமையில் ஆண்டவரிடம் வந்துவிடு, அவர் உனக்காய் இரத்தம் சிந்தினார் என்று கூறினார். 1835 ஆண்டு ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு, நல்ல அந்த உரையாடலுக்கு பிறகு, அவர் தன் தன்மை, குறைபாடுகள், துன்பங்கள் ஆகியவற்றோடு தேவனை நாட முடியும் என்பதை உணர்ந்தார். இதன் அடிப்படையிலேயே இந்த பாடல் எழுதப்பட்டது. அவர் கூறினார், அந்த மெலன் சொன்ன வார்த்தைகள், just as I am without one plea என்ற வரியையே அந்த தன்னுடைய பாடலுக்கு முதல் வரியாக அவர் எழுதினார். வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்கள் மற்றும் ஆன்மீக சந்தேகங்கள் காரணமாக மனமுடைந்திருந்த சகோதரி சார்லட் எலியட் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த பெரிய மகத்துவத்தை அவர் உணர்ந்தவராய் இந்த பாடலை அவர் எழுதினார். இந்த பாடலின் கருத்து, நான் தேவனிடத்தில் வர சிறந்த மனநிலையோ நல்ல காரியம் எதுவும் என்னிடத்தில் இல்லை. என் குறைகளோடும் பாவங்களோடும் உடல் தளர்ச்சியோடும் அவர் அருகே வருகிறேன் என்பதுதான் இந்த பாடலின் கருத்து. இந்த பாடலை சகோதரர் பில்லி கிரஹாம் அவர்கள் தன் இளம் வாலிப வயதில் இந்த பாடலை கேட்டு ரட்சிப்புக்குள்ளாக வந்தார். எனவே அவருடைய ஒவ்வொரு சுவிசேஷ கூட்டங்களிலேயும் இந்த பாடலை ஆல்டர் காலாக பாடி அநேகரை ஆண்டவருக்குள் வழி நடத்தினார். 1836 ஆண்டு இந்த பாடல் இயற்றப்பட்டு கிறிஸ்தவ ஹிம்களில் பாடல் புத்தகங்களில் எழுதப்பட்டது. நூற்றாண்டு கடந்தும் இன்றும் நாம் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றோம். இப்பாடலை நம்முடைய திருச்சபைகள் இன்றும் அவருடைய நினைவாகவோ அல்லது அவர் இந்த நிலைமையில் இருந்து எழுதப்பட்ட பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலேயும் நாம் இந்த பாடலை, அந்த கருத்தை உணர்ந்து, ஒரு வாழ்க்கையில் உடல்நல குறைபாடோடு இருக்கிற ஒரு சகோதரி தன்னுடைய இந்த நிலைமையிலேயும் இப்படிப்பட்ட பாடலை எழுதினார். அந்த பாடலை நாமும் இன்று பாடி ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? Just as I am without one plea, but that thy blood was shed for me, and that thou bidst me come to thee, O Lamb of God, I come, I come. நான்
மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வா என்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே வந்தேன் வந்தேன். ஆமென்.